சென்னை ஒரு சாதாரண இரவு. மழை நனைத்த காற்று சமையலறையில் ஒருத்தி மட்டும். மீனா சமையல் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் கிச்சன் சிங்க் பைப்பிலிருந்து வந்தது. அவள் சிங்க் அருகே சென்றாள். குரல் ஒன்று மெல்லிய, "நாங்க வரோம் உன்னை கொல்ல." மீனா உறைந்து நிற்கிறாள். அருண் வீட்டுக்கு வருகிறார். அவரிடம் சத்தத்தை பற்றி மீனா கூற சிறிய வாக்குவாதம். அவர் பைப்பை செக் பண்ணுகிறார். எதுவும் இல்லை. ஓவரா யோசிக்காத, தூங்கு. மீனாவின் கண்களில் பயம் தொடர்கிறது. அன்று இரவு மீனாவுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அவளுக்கு மாலையில் கேட்ட குரலின் நினைவாகவே இருந்தது. மீனா பாத்ரூமுக்கு செல்கிறாள். சில நிமிடங்களில் டம் டம், பாத்ரூமிலிருந்து சுவர் அதிரும் சத்தம். அருண் கதவை உடைத்து திறக்கிறார். மீனா சுவரில் மோதிக்கொண்டிருக்கிறாள். தலையால் சுவரை முட்டினாள். ரத்தம் சிதறியது. கத்துகிறாள். இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்த அதிகாரிகள் ஃபொரென்சிக் ஜெயன், புரொஃபசர் ஆல்பர்ட் மற்றும் ரோசன் வருகிறார்கள். அவர்கள் அருணிடம் விசாரிக்கிறார்கள். அவர்கள் அருண் தனது மனைவியை கொன்றதாக நம்பவில்லை. அதனால் சமீபத்தில் ஏதாவது விசித்திரம் நடந்ததா என்று கேட்டனர். அருண் சிறிது நேரம் யோசித்துவிட்டு விக்னேஷ் பற்றி சொல்கிறார். விக்னேஷ் பக்கத்து வீட்டுக்காரர், பேச்சுலர். பல மாதங்களாக விக்னேஷுக்கு ஒரு பயங்கரமான உணர்வு இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் படுக்கையின் கீழே யாரோ இருப்பது போல தோன்றும். ஒரு நாள் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது படுக்கை திடீரென்று குலுங்க ஆரம்பித்தது. பயந்து போய் கீழே பார்த்தார். எதுவும் இல்லை. திரும்ப படுத்தார். படுக்கையின் கீழ் ஒரு ஈரமான கருப்பு உருவம் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தது.
திடீரென லைட் ஆஃப் ஆனது. முழு இருள். அடுத்த நாள் விக்னேஷ் ஒரு கேமரா வைத்து இரவு பதிவு செய்தார். வீடியோவில் பேய் உருவம் அவனை பார்த்து கொண்டிருக்கு. அலமாரிக்குள் செல்கிறது. அலமாரி தானாக திறக்கிறது. அந்த உருவம் அவர் மேல் பாய்ந்தது. அவருடைய அலறல் வீட்டை நிரப்பியது. பின்னர் திடீரென அமைதி. அடுத்த நாள் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டே அந்த வீட்டிற்கு வருகிறான். சில நிமிடங்களில் வெளியில் ஒரு பேருந்து. வெளியில் சிறுவன் சாலையில் இரத்தமாக கிடந்தான். பஸ் மோதி விபத்து. சிறுவனின் இரத்தம் சாலையில். இரத்தம் கழிவு நீரில் கலந்தது. ஆல்பர்ட் உண்மையை கண்டுபிடித்தார். இந்த ஆவி நீர்ல தான் பரவுது. அனைத்து சம்பவங்களும் இணைகிறது. அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருந்த போது சமையலறை கத்தி தானாக காற்றில் மிதந்தது. ஷாக்கான ரோசனின் கையில் ஆழமான வெட்டு ஏற்பட்டது. ரத்தம் தரையில் சொட்டியது. அவர் மெதுவாக சொன்னார், இவங்களுக்கு ரத்தம் பிடிக்கும். பெட்ரூமில் ஜெயன் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தார். பெட்டின் அருகே யாரோ நின்றது போல தெரிந்தது. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியில் பார்த்தார். அந்த உருவம் இப்போது தெளிவாக இருந்தது. அது மெதுவாக கண்ணாடியிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது. போலீஸ் அதிகாரி பியூஷ் ஒரு முடிவு செய்தார். இந்த சாபித்த வீட்டை எரித்துவிட வேண்டும். பியூஷ் பெட்ரோல் ஊற்றுகிறார். மேட்சஸை ஏற்றினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தீ அணைந்தது. அவர் மெதுவாக திரும்பினார். அங்கே ஜெயன் நின்றிருந்தார். ஆனால் அவர் உயிரோடு இல்லை. பியூஷ் கத்தி எடுத்து பெட்ரோல் டின்னை குத்துகிறார். வீடு தீப்பற்றி எரிகிறது.
அருண் விசாரணையில் அமர்ந்திருந்தார். அவர் ஜன்னலை பார்க்கிறார். அங்கே யாரோ நம்மையே பார்க்கிறார்கள் என்றார். மற்றவர்கள் திரும்பி பார்த்தார்கள். யாருமில்லை. அந்த நேரத்தில் அருகிலிருந்த நாற்காலி தானாக குலுங்கி வானை தூக்கி அவர்களை நோக்கி பறந்து வந்தது.